Hi friends, good afternoon to 4 p.m. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, சாபர்டே ஹோலியாக நம்ம அதை பரிசுத்தமாகவும் நம்ம அதை கடைப்பிடித்து அந்த நாளை நம்ம கடவுளுக்குன்னு செலவிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have a spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் தேர்ஃபார் ப்ரே, அவர் ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன், ஹallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு யோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை படிக்க போகிறோம். அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக, then Eliphaz the Temanians answered and said. வசனம் 2. நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆசைப்படுவோரு ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? If we as he chew the communion with thee, will Joe be engraved, but who can withhold himself from the speaking? வசனம் 3. இதை நீர் அநேகர்களுக்கு புத்திசாலி அளித்த கைகளிலே இடப்படுத்தினீர். Behold, thou hast an instructed many, and thou hast strengthened to work hands. வசனம் 4.
விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்கப் பண்ணி தள்ளிவிடுகிற முழங்கால்களையே பலப்படுத்தினீர். Their words have an upholden him that was unfailing, and thou hast strengthened the feeble kindness. வசனம் 5. இப்பொழுதோ துன்பமும் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் அலங்கரிக்கிறீர். But now it is and come upon thee, and thou and findest it and toucheth thee, and thou art troubled. வசனம் 6. உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியும் உம்முடைய வழிகளின் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவா? And not this and they and fear, they and confidence, they and hope, and the uprightness of their way. வசனம் 7. குற்றமில்லாத அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர்கள் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். Remember, I pray thee, whoever and priest say, being incarnate, or were the likenesses cut off. வசனம் 8. நான் கண்டிருக்கிறபடியே அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையும் அறுக்கிறார்கள். Even as I have the son, they and that plow iniquity, and show and wickedness and rub this sum. வசனம் 9. தேவனுடைய சுவாசத்தினாலேயே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலேயே நிர்மூலமாக்கிறார்கள். By the blast of God, they and priest, and they by the breath of this nostrils are they and consummate. வசனம் 10. சிங்கத்தின் கர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும். பாலசிங்கங்களின் பற்களும் தகர்த்து போகும். The roaring of this lion, and the voice of the fierce lion, and the touch of these young lions are the broken. வசனம் 11. கிள சிங்கமும் இரையில்லாமையினால் மாண்டு போகும். பாலசிங்கங்களும் சிதறுண்டு போகும். The old lion and perished for lack of the prey, and the shout and lion and vulpes are the suscripted abandoned. வசனம் 12. இப்பொழுது ஒரு வார்த்தை என்னிடத்தில் இரகசியமாய் அறிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவிகளிலே விழுந்தது. Now the thing was and secretly forgot to me, and many hear and received a little thereof. வசனம் 13. மனுஷர் மேலே அயர்ந்த நித்திரையே இறங்குகையில் ராத்தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும்போது, into God from the vision of the night, when deep and sleep falleth on a man. வசனம் 14. திகிலும் நடுக்கமும் என்ன பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. Fear come upon me, and troubling which made all my bones to shake. வசனம் 15. இப்பொழுது ஒரு ஆவி என் முகத்திற்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிறு சிலிர்த்தது. Then as Britain paused before my face, this ear of my flesh stood up. வசனம் 16. அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, I stood still and but I cloud and not and discern the Brahman thereof, an image and was and before many eyes. There was an silence and ear, a voice of saying. வசனம் 17. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ?
மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? Shall mortal man be and more unjust than and God? Shall a man and be and more and pure than is and maker? வசனம் 18 கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரர்களிடத்திலே நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதர்களின் மேலும் புத்திமானதை சுமக்கிறது. Behold, I put the trust is and servants, and is an angels he charged with fall. வசனம் 19 புழுதியிலே அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளிலே வாசம் பண்ணி பட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைப்பது எப்படி? How much Allah's in them the devil in the house of the Kali, whose foundations is in the dust, which are the crusade before the mouth. வசனம் 20 காலம் முதல் மாலை வரைக்கும் அடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவை அடைகிறார்கள். They have the destroyed, and from morning to the evening they and perish forever and without any regarding it. வசனம் 21 அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவா, ஞானம் அடையாமல் சாகிறவர்களே என்று சொன்னான். Doth not and the excellently and which and is in them go away, they did even without wisdom.